Good morning, my dear students. Last class we have seen the heredity lesson. Heredity lesson start panni history of Grigor Johann Mendel பார்த்தோம். Then contrasting characters of plant used by Mendel பார்த்தோம். Then monohybrid cross பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் தரவாக இருக்கிறீங்களா, புரிஞ்சுதா? So today we are going to see about the dihybrid cross. What is the difference between monohybrid and dihybrid அப்படின்னா, monohybrid crossல என்ன பண்ணோம் அப்படின்னா, mono அப்படின்னாவே என்ன அர்த்தம், single. Okay, single character should be hybridization and that characters will be inherited to their offsprings. That is called monohybrid cross இல்லையா? Crosses involving inheritance of only one pair of contrasting character. அதுதான் monohybrid cross. அப்போ இங்கே ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். கான்ட்ராஸ்டிங் அப்படின்னா என்ன, எதிரெதிர் பண்புகள். இப்போ நெட்டையான தாவரம் அப்படின்னா குட்டையான தாவரத்தை, அது வந்து ஆப்போசிட் இல்லையா? இங்கே டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னும் பொழுது வாட் இஸ் த phenotypic ratio ஆஃப் monohybrid cross? 3:1. அதே மாதிரி ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து 1:2:1. ஸோ அதெல்லாம் கிளியராக இருக்கும். இப்போ டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா என்னென்னா, dihybrid cross involves the inheritance of two pairs of contrasting characters at the same time. ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் வந்து பாலினேஷன்லேயோ அல்லது கிராஸிங்லேயோ இன்வால்வ் ஆகும். அதுதான் வந்து என்னது, டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ அதோட கேரக்டர்ஸ் வந்து it will be inherited to their offsprings. The two pairs of contrasting characters chosen by Mendel were shape and color of seeds, round yellow seeds and wrinkled green seeds. ஸோ இங்கே வந்து என்னென்ன ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, ஷேப் ஆஃப் த சீட் எடுத்துக்கிட்டார். ஷேப் அப்படின்னக்குள்ளார் என்னது, ரவுண்ட் ஷேப் வந்து டாமினன்ட் கேரக்டர், ரிங்கிள்டு ஷேப் வந்து ரெசசிவ் கேரக்டராக எடுத்திருந்தார். ஓகேவா? அதே மாதிரி சீட் கலர் வந்து எல்லோ கலர் ஷீடு இருந்ததுன்னா அது வந்து டாமினன்ட் கேரக்டர், க்ரீன் கலராக இருந்தது அப்படின்னா அது வந்து ரெசசிவ். அப்போ டாமினன்ட் கேரக்டருக்கு என்ன எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸை வந்து என்ன பண்ணார், பேரன்ஷியல் கேரக்டராக எடுத்துக்கிட்டார். ஓகேவா? ஸோ அப்போ ரவுண்டு எல்லோ அப்படின்னாக்குள்ள அதோட கேமிட்ஸ் எப்படி இருக்கும், ரவுண்டுக்கு என்னது RR, எல்லோ YY. ஓகே, ஸோ இங்கே வந்து டூ பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதே மாதிரி ரிங்கிள்டு க்ரீன் அப்படின்னாக்குள்ள நம்ம டாமினன்ட் கேரக்டருக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே கேரக்டர்ஸ் லெட்டர் தான் வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ ரிங்கிள்டு க்ரீனுக்கு வந்து RR, ஸ்மால் YY. ஸோ இதுதான் வந்து என்னது, பேரன்ஷியல் கேரக்டர் அப்படின்னார். ஓகேவா? ஸோ ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஹி ஹாஸ் டேக்கன் தி டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அட் த சேம் டைம் ஃபார் இட்ஸ் டைஹைப்ரிட் கிராஸ். ஓகே, ஸோ அப்போ டூ பேர்ஸ் ஆஃப் அப்படின்னாக்குள்ளார ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் அப்படின்றது ஒரு கேரக்டர், கலர் எல்லோன்றது ஒரு கேரக்டர். ஸோ ரெண்டு கேரக்டர் வந்து அவரே எடுத்துக்கிட்டார். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் அந்த புன்னட் ஸ்கொயரை வச்சு க்ளீனாக நடத்துகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நோட்ஸ் பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேரன்ஷியல் கேரக்டர் அப்படின்னாக்குள்ள என்னது, பியூர் ப்ரீடிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ், அதுவும் பியூர் ப்ரீடிங் ரிங்கிள்டு சீட்ஸ். ஸோ தீஸ் டூஸ் ஆர் டேக்கன் ஆஸ் அ பேரன்ஷியல் கேரக்டர்ஸ். ஓகே, பேரண்ட் அப்படின்னாக்குள்ளார ரவுண்ட் எல்லோ சீட்ஸ், அதோட கேரக்டர்ஸ் எதில் டினோட் பண்ணார், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய். அதே மாதிரி ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய். ஸோ அதிலிருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேமிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. கேமிட்ஸ் அப்படின்னாக்கா ஒன் செட் ஆஃப் அல்லீல்ஸ். ஸோ அது வந்து என்னது, ஸ்மால் RY, capital RY. So that two gametes has been taken from the parental character. ஸோ அந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன் பண்ணாங்க, கலப்பினம் செய்தார்கள். கலப்பினம் செய்து உருவாக்கக்கூடியது என்னது, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், F1 ஃபஸ்ட்டு ஃபைலியல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ F1 ஜெனரேஷன்ஸில் வந்து என்ன கேரக்டர் வெளியே வரும், டாமினன்ட் கேரக்டர் வெளியே வரும். ஓகேவா? ஸோ ரவுண்ட் எல்லோ சீட்ஸ், ஸோ ப்ரொடியூஸ்டு in the first ஃபைலியல் ஜெனரேஷன் all the seeds are produced round yellow seeds. So that means the dominant character will be exposed in the F1 generation. The recessive characters doesn't expose in the F1 generation. Okay, ஸோ அதுதான் வந்து அவர் அப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு மெண்டல்ஸ் லா அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து லா ஆஃப் டாமினன்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது எப்பயுமே வந்து மோனோஹைப்ரிட் கிராஸாக இருந்தாலோ டைஹைப்ரிட் கிராஸ், ஏதாவது இரண்டு தாவரங்கள் வெவ்வேறு பண்புகளை கொண்ட தாவரங்களை கலப்பினம் செய்யும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபைலியல் ஜென்ரேஷன்ஸில் டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகும், வெளியே வரும். ரெசசிவ் கேரக்டர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் தான் வெளியே வரும். அதுதான் வந்து அதோட லா, விதி. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே F1 ஜென்ரேஷன்ஸில் வந்து எல்லாமே என்னவாக வந்துருக்குது,
ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா F1 பிளான்ஸை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணாங்க. செல்ஃப் பாலினேஷன் பண்ணும் பொழுது உருவாகக்கூடியது F2 ஜெனரேஷன். ஸோ இதுதான் வந்து என்னது F2 ஜெனரேஷன். ஸோ இதில் வந்து கேமெட்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல் கேமெட்ஸ் என்ன இருக்குது? RY கேபிட்டல் R கேபிட்டல் Y, ஸ்மால் r கேபிட்டல் Y, கேபிட்டல் R ஸ்மால் y, ஸ்மால் y ஸ்மால் r. ஓகே. ஸோ இதே மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து என்னது? இது வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றக்குள்ள கேமெட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதை இந்த ரெண்டையும் வந்து பாலினேஷன்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? தே ப்ரொடியூஸ்டு தி F2 ஜெனரேஷன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஸோ அதை நம்ம வச்சுக்கிறதா, இது வந்து ஃபீமேல்னும் இதை மேல்னும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு RY ஒரு வையனாகும். எப்போயுமே இந்த மாதிரி எழுதக்குள்ளார கேபிட்டல் லெட்டரை ஃபஸ்ட்டு எழுதிடணும். கேபிட்டல் லெட்டர் தான் அந்த டாமினன்ட் கேரக்டர் கூடியது இல்லையா? ஸோ அந்த டாமினன்ட் கேரக்டருடைய லெட்டரை எழுதும் பொழுது நம்மளுக்கு அது என்ன கேரக்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் RR கேபிட்டல் YY தென் கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் y. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குது? இப்போ பேர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னக்குள்ளார கேமெட்ஸ் எப்பயுமே பேராக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் R கேபிட்டல் Yன்னக்குள்ள அது என்ன சீடாக இருக்கும்? ரவுண்ட் எல்லோ. ஓகே. அங்கேயும் அதே மாதிரி ரவுண்ட் எல்லோ, தென் ஹியர் ஆல்சோ ரவுண்ட் எல்லோ, இங்கேயும் ரவுண்ட் எல்லோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து என்ன பண்ண போகிறோம்? ரிங்கிள்டு எல்லோவை வந்து ரவுண்ட் எல்லோவோட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஹைப்ரிடைசேஷன் பண்ண போகிறோம். அப்போ ரிங்கிள்டு எல்லோவும் ரவுண்ட் எல்லோவும் பண்ணும் பொழுது டாமினன்ட் கேரக்டர் என்ன வரும்? ரவுண்ட் எல்லோ வரும். ஓகேவா? ஸோ அப்போ RY தென் ஜஸ்ட் அ மினிட். ஸோ இங்கே பாரு, இந்த செகண்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்து இங்கே வந்து RY, இங்கே ஸ்மால் r கேபிட்டல் Y. இந்த ஸ்மால் r வந்து எதை டினோட் பண்ணுது? ரிங்கிள்டு. ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸுமே வந்து ரிங்கிள்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எல்லோ. ஸோ அப்போ வந்து ரிங்கிள்டு எல்லோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் உருவாகும். அதே மாதிரி இங்கே வந்து ரவுண்ட் எல்லோ, இங்கேயும் ரிங்கிள்டு எல்லோ ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் எல்லோ, தென் ரவுண்ட் எல்லோ, இங்கே வந்து கேபிட்டல் R ஸ்மால் y. கேபிட்டல் R என்ன கேரக்டர்? ரவுண்டு. ஸ்மால் வையோட கேரக்டர் என்னது? க்ரீன். அப்போ ரவுண்டு க்ரீன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து உருவாகும். அதே மாதிரி இங்கேயும் ரவுண்டு க்ரீன் சீட்ஸும் உருவாகும். ஓகேவா? அடுத்தது நாலாவதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் என்ன இருக்கும்? ரவுண்ட் எல்லோ, ரிங்கிள்டு எல்லோ, ரவுண்டு க்ரீன். அட் லாஸ்ட்டாக வந்து ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகும். அதாவது பேரன்ஷியல் கேரக்டர் என்னது? ஸ்மால் r ஸ்மால் y. ஸ்மால் y அப்படின்றது இட் டினோட்ஸ் தி ரிங்கிள்டு க்ரீன் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் வந்து என்னது? பேரன்ஷியல் கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த F2 ஜெனரேஷன்ஸில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது ரவுண்ட் எல்லோ கிடைக்கும் ஈஸ்டு, ரிங்கிள்டு எல்லோ ஈஸ்டு, தென் ரவுண்ட் க்ரீன், தென் ரிங்கிள்டு க்ரீன். ஸோ அப்போ ரவுண்ட் எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன், ரிங்கிள்டு ரவுண்ட், தென் ரிங்கிள்டு க்ரீன் அண்ட் ரவுண்டு க்ரீன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன விகிதத்தில் கிடைக்கும் அப்படின்னா இப்போ ரவுண்ட் எல்லோ எத்தனை இருக்குது? இப்படி அது நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு புன்னட் ஸ்கொயர், இதுக்கு பேர் தான் புன்னட் ஸ்கொயர். முதல்ல வந்து யார் கண்டுபிடிச்சா? புன்னட் ஸ்கொயர் அப்படின்றது வந்து செக்கர் போர்டு ஃப்ரம் டிவைஸ்டு பிரிட்டிஷ் ஜெனட்டிக்ஸ். புன்னட் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சனால இதுக்கு பேர் செக்கர் போர்டு ஆர் புன்னட் ஸ்கொயர்னுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ரவுண்ட் எல்லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறது எல்லாமே ரவுண்ட் எல்லோவாக இருக்கும். அதே மாதிரி ரிங்கிள்டு எல்லோ இந்த ட்ரையாங்கிள் இருக்கும். ரவுண்டு க்ரீன் இந்த ட்ரையாங்கிள், ரிங்கிள்டு க்ரீன் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேஷன்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற செக்கர் போர்டு கரெக்டு, நம்மளோட F2 ஜெனரேஷன் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? அதை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு எல்லோ எத்தனை இருக்குன்னா 9 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ரவுண்டு எல்லோ இருக்குது. அதே மாதிரி ரிங்கிள்டு எல்லோ எத்தனை இருக்குது? 1 2 3 அந்த 3 கார்னர்லேயும் இருக்குது. ஈஸ்டு ரவுண்டு க்ரீன் வந்து 3 இருக்குது, ரிங்கிள்டு க்ரீன் 1 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரேஷியோ என்ன அப்படின்னா F2 ஜெனரேஷனில் பீனோடைப்பிக் அப்படின்னா புறத்தோற்ற பண்புகள். அந்த பிளான்ஸை பார்க்கும்பொழுது, அந்த சீடை பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் ஃபீனோடைப்பிக் ரேஷியோ. அப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா
9:3:3:1 அப்படின்ற ரேஷியோவில் கிடச்சிருக்கு. இதில் வந்து ரவுண்டு எல்லோ அப்படின்றது பேரன்ஷியல் கேரக்டர், ரிங்கிள்டு க்ரீன் அப்படின்றது பேரன்ஷியல் கேரக்டர். இங்கே இருக்கக்கூடிய புதுசாக உருவாகிருக்கக்கூடிய ரிங்கிள்டு எல்லோவும் ரவுண்டு க்ரீனும் ரீகாம்பினன்ட் கேரக்டர். ரீகாம்பினன்ட் கேரக்டர் அப்படின்னா என்னென்னா, இரண்டு வேறுபட்ட பண்புகளில் இருக்கக்கூடிய ஜீன்களானது ஒன்றாக இணைந்து ஒரு புதிய சேர்க்கையை உண்டு பண்ணியிருக்கு. அதுதான் வந்து இந்த புது வகையான தாவரங்கள் உருவாகும். ஓகேவா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி? ஸோ த recombinant seeds also produced in the டைஹைப்ரிட் கிராஸ். மோனோஹைப்ரிட் கிராஸில் என்ன உருவாச்சு? ரீகாம்பினன்ட் உருவாகலை. என்னாச்சு? ஜீன்கள் வந்து அதாவது அந்த ஜீனோடைப்பிக் ரேஷியோ வேணால் இருந்தது, அது எக்ஸ்போஸ் ஆகலை. ஆனால் டைஹைப்ரிட் கிராஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா என்னென்னு? இதுதான் வந்து டைஹைப்ரிட் கிராஸியோ. த ரேஷியோ ஆஃப் த ஈச் phenotypic of seed is in the F2 generation is 9:3:3:1. This is known as the dihybrid ratio. Have you understood now? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக தியரியில் கொடுத்துருக்காங்க. நீ வந்து என்ன பண்ணுறீங்க, வீடியோவை நல்லா லிசன் பண்ணிவிட்டு தியரி 2 தடவை படித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இப்போ டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்றது ஒரு ரிசல்ட், அதாவது என்னது, ஒரு 7 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் ரிசல்ட் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெண்டல் கெட்ஸ் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் டைஹைப்ரிட் கிராஸ். அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, F2 ஜெனரேஷன்ஸில் என்ன அப்படின்னா, 2 டாமினன்ட் ட்ரைட்ஸ், 9 with 2 டாமினன்ட் ட்ரைட்ஸ், 3 1 டாமினன்ட் ட்ரைட் and 1 recessive trait, 3 with another dominant trait and another recessive trait and 1 with the recessive traits. அதாவது 9 எல்லோ ரவுண்டும் 1 க்ரீன் ரிங்கிள்டும் வந்து பேரன்ஷியல் கேரக்டர். ரீகாம்பினன்ட் கேரக்டர் என்ன கிடச்சிருக்கு? 3 எல்லோ ரிங்கிள்டும் 3 க்ரீன் ரவுண்டும் ரீகாம்பினன்ட் கேரக்டர் கிடச்சிருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து நியூ காம்பினேஷன். 2 நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் வித் ரவுண்ட் க்ரீன் அண்ட் ரிங்கிள்டு எல்லோ ஹேட் appeared in the dihybrid class F2 generation. இப்போ சப்போஸ் describe the F2 dihybrid class of Mendels அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ இப்போ டைஹைப்ரிட் கிராஸு கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எழுதணும். இந்த எல்லாமே எழுதிட்டு அந்த தியரியெல்லாம் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து டைஹைப்ரிட் கிராஸ் இந்த செக்கர் போர்டு வரைக்கும் போட்டுட்டு ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸும் எழுதணும். ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் சேயிங்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெண்டல்ஸ் லாஸ். ஸோ Mendel's laws அப்படின்னக்குள்ள, based on his experiment of monohybrid and dihybrid cross, Mendel proposed 3 important laws which are now called as Mendel's law of heredity. ஸோ அந்த ஹெரிடிட்டியை பேஸ் பண்ணி, அதாவது மோனோஹைப்ரிட் கிராஸ் டைஹைப்ரிட் கிராஸ் நடந்த பிறகு அதை பேஸ் பண்ணி 3 விதிகளை வந்து மெண்டல், அதுதான் வந்து மெண்டலின் விதிகள், மரபியல் விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் இஃப் இட் இஸ் இந்த ஹோமோசைகஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ், த ஃபஸ்ட் ஜெனரேஷன் இருக்குல்ல, இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸாக இருந்தாலும் டைஹைப்ரிட் கிராஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபைலியல் ஜென்ரேஷன்ஸில் என்ன கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆச்சு? டாமினன்ட் கேரக்டர். அதாவது ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் எக்ஸ்போஸ் ஆகிற கேரக்டர் வந்து டாமினன்ட் கேரக்டராக தான் இருக்கணும். ஓகேவா? ரெசசிவ் கேரக்டர் டஸ் நாட் எக்ஸ்போஸ். அதை தான் வந்து என்னது? லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு பண்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. டாமினன்ட் அப்படின்னா என்னது? சுப்பீரியர், ஓங்கி நிற்கிறது, அதுதான் வந்து ஓங்கு பண்பு விதி. when 2 homozygous individuals with 1 or more sets of contrasting characters are crossed, the characters that appear in the F1 hybrid are dominant and those that do not appear in F1 are recessive characters. ஸோ எந்த கேரக்டர் வந்து F1ல் வந்து எக்ஸ்போஸ் ஆகலை, அப்போ இங்கே மோனோஹைப்ரிட் கிளாஸில் என்ன கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகலை? டுவார்ஃப் பிளான்ட்டும் வெளியே வரல. அதே மாதிரி டைஹைப்ரிட் கிளாஸில் ரிங்கிள்டு க்ரீன் வந்து வெளியே வரவே இல்லை. ஸோ அதை வந்து it should be considered as a recessive character. Okay, so this is the law of dominance. இந்த laws 3 சேர்ந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின், இல்லை அப்படின்னா ஒவ்வொரு லாவையும் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அடுத்தது law of segregation or law of purity of gametes. When a pair of contrasting factors or genes are allelomorphs. allelomorph அப்படின்னா என்னென்னா, அதாவது குரோமோசோம்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், genes are located at a specific place in the specific space at linear fashion. அதாவது குரோமோசோம்களில் ஜீன்களானது ஒரு நேர்கோட்டில் நீள்வரிசையில் தான் அமைந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜீனும் ஒரு குறிப்பிட்ட பண்புகளுக்கான
ஃபேக்டர்ஸை வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து அந்த குரோமோசோம்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர், ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் லோக்கஸ். அங்கே இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் அல்லிலோமார்ப்ஸ். ஓகே, ஸோ ஆர் brought together in a heterozygote or hybrid. The two members of the allelic pair remain together without mixing, and when gametes are formed, the two separate out so that only the enters each gamete. அதாவது இரண்டு காரணிகள், அதாவது டைஹைப்ரிட் கிராஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது கிராஸ்லேயோ வந்து இரண்டு காரணிகள் வந்து இணையும் பொழுது என்னாகும் அப்படின்னா, அந்த இரண்டு காரணிகளுமே வந்து ஒன்றாவே தான் வந்து என்ன பண்ணும், கேமெட் ஃபார்மேஷன்ஸில் இணையும் இருக்கும். அது வந்து தனித்தனியாக போகாது. இப்போ உருண்டை மஞ்சளுக்கான காரணிகள் வந்து பிரியாமல் எப்படி இருக்கோ அதாவது இரண்டு காரணிகள்னுக்குள்ள ஆர்ஆர் அப்படின்றது ஹெட்ரோமார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோசைகஸ்னால் இரண்டு ஃபேக்டர்ஸ் இல்லையா, அது ரெண்டும் இணைந்தே தான் வந்து அடுத்த சந்ததிக்கு செல்லும், தனித்தனியாக வந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்றது தனித்து பிரிதல் விதி. இன் கேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 or more pairs of characters simultaneously factors or genes or one pair assort out independently of the other pair. ஸோ அதாவது inheritance of 2 pairs of character, ஒரே நேரத்தில் வந்து 2 பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பொழுது சம்டைம்ஸ் அந்த ஒரு பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் வில் பி இண்டிபெண்ட்டாக வந்து செயல்படும். அப்படின்றது தான் வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், தனித்து பிரிதல் விதி அப்படின்னு பேர். ஓகேவா, லா ஆஃப் செக்ரிகேஷனாக தனித்து ஒதுங்குதல் விதி, இது வந்து தனித்து பிரிதல் விதி. ஸோ தீஸ் த்ரீஸ் ஆர் தி லாஸ் ஆஃப் மெண்டல்ஸ். ஓகே, ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். டிஹெச் மார்கன் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் ஹெரிடிட்டியில் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றதுக்காக he was awarded a Nobel Prize in 1993 for determining the role of chromosomes in heredity. ஸோ குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஜீன்ஸ் எல்லாமே வந்து இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ கொஞ்சம் மெதுவாக நம்ம நடத்திக்கலாம், ஒவ்வொரு டாப்பிக்காக நடத்தலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். Have you understood? Okay, then இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பாருங்கள், ஒரே ஒரு முறை இன்னொரு முறை நான் திரும்ப சொல்கிறேன். மோனோ ஹைப்ரிட் கிராஸு எல்லாருமே லாஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் எழுதிருக்கும் பொழுது மோனோ ஹைப்ரிட் கிராஸை வந்து இதே மாதிரி பாக்ஸாக போட்டு எழுதுறீங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போடாதீங்க, நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் பாரு. மோனோ ஹைப்ரிட் கிராஸில் வந்து பேரண்ட்ஸ் அப்படின்றது டால் அண்டு துவார்ஃப். ஓகே, டால்க்கு வந்து என்ன பண்ணுறோம், டிடி, துவார்ஃப் வந்து ஸ்மால் டி. ஓகேவா, ஸோ இதோட கேமெட்ஸ் வந்து என்ன இருக்கும், கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி, இதுதான் வந்து கேமெட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த கேமெட்ஸில் வந்து என்ன ஆகும், F1 ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகும். F1 ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகும் பொழுது என்ன உருவாகும், கேபிட்டல் டி அண்டு ஸ்மால் டி உருவாகும். இப்போ இது எல்லாமே என்னவாக இருக்கும், டால் பிளான்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் புரியுதா, அதாவது பேரன்ஷியல் கேரக்டர் என்னது, இது வந்து பேரன்ஷியல் கேரக்டர் டால் பிளான்ட் அண்டு துவார்ஃப் பிளான்ட். டால் பிளான்ட் டினோட்டட் அட் கேபிட்டல் டி, துவார்ஃப் பிளான்ட் ஸ்மால் டி. ஸோ அதோட கேமெட்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. அது வந்து ஹைப்ரிடைசேஷன் கலப்பினம் செய்யும் பொழுது F1 ஜெனரேஷன் டி அப்படின்றது ஃபஸ்ட் லெட்டர் டால்க்கு பண்ணோம், அப்போ வந்து டால் பிளான்ட்ஸ் உருவாகும். அடுத்தது வந்து F2 ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, F2 ஜெனரேஷன், ஸோ F1 ஜெனரேஷன்ஸில் நம்மளுக்கு என்ன உருவாகுது, கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ F2 ஜெனரேஷன் அப்படின்னக்குள்ளார நீங்கள் வந்து செக்கர் போர்டு போட்டுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுவோம், செல்ஃப் பாலினேஷன் பண்ணுவோம். F2 அப்படின்னக்குள்ள F1 செல்ஃப் பாலினேஷன் பண்ணும் பொழுது T2 இன்ட்டு T2, அப்போ கேமெட்ஸ் என்னவாக இருக்கும், டி இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து செக்கர் போர்டில் எப்படி போடலாம் அப்படின்னா, சிஹியா இது வந்து ஃபீமேல் ஆர் மேல், இங்கே வந்து டி, இங்கே கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணும்பொழுது கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, இது வந்து கேபிட்டல் டி வந்து டால், இது டால், இது மூணுமே வந்து டால், இது வந்து ஷார்ட் துவார்ஃப் பிளான்ட் இல்லையா. இதெல்லாம் வந்து நோட்டில் அப்படியே எழுதி வச்சுட்டு எனக்கு இன்றைக்கி அசைன்மெண்ட் எழுதும் பொழுது இந்த மாதிரி தான் எழுதியிருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ F2 ஜெனரேஷன்ஸில் செக்கர் போர்டு போட்டுட்டோம்.
செக்கர் போர்டில் வந்து என்ன உருவாயிருக்கு? டிடி 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 டிடி. அப்போ இங்கே என்ன எழுதுவோம்? டால் ஈஸ்ட்டு டுவார்ஃப் இல்லையா? அப்போ டால் அப்படின்னக்குள்ளார டிடி டிடி டிடி. ஓகேவா? ஸோ டால் எத்தனை இருக்கும்? 3 டால் ஈஸ்ட்டு 1 டுவார்ஃப். இது வந்து ஹோமோசைகஸாக இருந்தது அப்படின்னா, அதாவது ஃபீனோடைபிக் ரேஷியோ புறத்தோற்ற பண்புகள் அப்படின்னக்குள்ளார இது 3மே டாலாக இருக்குது, இது 1 டுவார்ஃபாக இருக்குது. இது வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ. இஃப் சப்போஸ் ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னா கேபிட்டல் டி வந்து 1:, கேபிட்டல் டி ஸ்மால் டி எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? 2:, ஸ்மால் டி 1 இருக்குது. அதனால தான் இது வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து 1:2:1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த அளவுக்கு மோனோ ஹைப்ரிட் கிராஸ் எழுதுனா போதும். நீங்கள் கிளாஸில் வந்து என்னவோ டயக்ராமு இந்த புக்கில் இருக்கிற மாதிரி கட்டமெல்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ நோ நீட் தட் அண்ட் ஆல். ஓகே, இந்த நம்மளுக்கு மெசேஜ் மட்டும் தெளிவாக இருந்தது அப்படின்னா போதும். ஓகேவா? அந்த லெஃப்ட் சைடில் மோனோ ஹைப்ரிட் கிளாஸில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும் கரெக்டாக இருக்கணும். அந்த F2 ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து செக்கர் போர்டு மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ டைஹைப்ரிட் கிராஸ்க்கு இதுவே உங்களுக்கு நீட்டாக இருக்குது, இதவே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் போர்ஷன்ஸை நடத்தும்.